உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இந்து சொல்ற? நமக்கே முத்தா 3 குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நம்ம இன்னொரு குழந்தைய தத்தெடுக்கணும் இந்து? இல்ல எழில், அப்பா அம்மாவோட பாசம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு ஆசிரமத்துல வளர்ந்த எனக்கு தான் தெரியும். அது கிடைக்காம நான் எவ்வளவு நாள் எங்கிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான குழந்தைங்க ஆசிரமத்துல அதே ஏக்கத்தோட இருக்காங்க. அதுல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்தாவது அந்த குழந்தைக்கு தேவையான அப்பா அம்மா பாசத்தை முழுமையா கொடுத்து அக்கறையோட வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாதான் நாம அதுக்கு அப்பா அம்மாவா இருக்க முடியுமா? தத்தெடுத்து இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்கலாம். அப்படின்னா நம்ம ஆசிரமத்துல இருக்கிற ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்ல? வளர்க்கலாம். நான் உன் ஆசையை நிறைவேற்றுறேன். நீங்க இத மனசார தானே சொல்றீங்க? உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லல்ல? சாச்சா, நீ எவ்வளவு பெருந்தன்மையோட ஒரு விஷயத்தை கேக்குற. நான் அதுக்கு வருத்தப்படுவேனா என்ன? சந்தோஷத்தோட தான் சொல்றேன். சரியா? சரி இந்து, உன் ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். உனக்காக நிறைவேற்றுவேன். நம்ம நாளைக்கே போய் ஒரு அழகான குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். சரியா? சரி. இந்து அக்காவோட பெருந்தன்மையை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அவங்களோட நல்ல குணத்துக்கும் குழந்தைங்க மேல அவங்க காட்டின அன்புக்கும் இவ்வளவு சீக்கிரம் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு யோசிக்கும் போது அந்த கடவுள் மேலதான் கோவம் வருது. அஞ்சலி ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்த குழந்தை தானே. உங்களையும் இந்து அக்காவையும் தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? அம்மாவுக்கும் ராமையாவுக்கும் மட்டும்தான் தெரியும். மத்தபடி அபி, கவின், காவியா, மனோகரி யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இது அவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கிறது தான் சார் நல்லது. அஞ்சலி அவங்க கூட பிறந்த சிஸ்டர் இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது சார். அதே போல எக்காரணத்து கொண்டும் அஞ்சலிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடவே கூடாது சார். ஆமா சுடர், என் மனசுல உள்ளதும் அதுதான். நான் சொல்லாமலேயே நீ அதை புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். அஞ்சலிய நாங்க ஆசிரமத்துல இருந்து தான் தத்தெடுத்தோங்கிறத நான் மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு சுடர். இப்ப நீதான் அதை திரும்பவும் ஞாபகப்படுத்தி இருக்க. இன்னொரு தடவை அந்த ஞாபகம் எனக்கு வரவே கூடாது சுடர். உங்களை மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு புருஷனா கிடைச்சது என்னோட பாக்கியம் சார். எவ்வளவு பெரிய விஷயம் இத்தனை வருஷமா நமக்கு தெரியாமலேயே இருந்திருக்கே. இவ்வளவு நாள் அந்த சுடர பகடக்காயா வச்சுதான் இந்த குடும்பத்தை உடைச்சு எழிலையும் இந்த சொத்தையும் அடையணும்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு பீஸ் வந்து மாட்டிருக்கு. அஞ்சலி இந்த குடும்பத்தோட வாரிசு இல்லைங்கிற விஷயம் ஆல்மோஸ்ட் கனகவல்லி ஆண்டிக்கும் ராமையாக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது கண்டிப்பா இது அஞ்சலிக்கோ மத்த குழந்தைங்களுக்கோ தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. நம்ம ஆட்டத்தை அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அஞ்சலி இந்த வீட்டு பொண்ணு இல்லைங்கிற விஷயத்தை வச்சு நான் இந்த குடும்பத்தை சுக்கு நூறா உடைக்க போறேன். அட, நாம இன்னைக்கு என்ன கலர் பேண்ட் ஷர்ட் போட்டு போலான்னு நினைச்சோமோ அதே காம்பினேஷனை கரெக்டா அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கா.
நான் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சிருக்கா. சுடருக்கு அப்படியே இந்துவோட குணம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட டேஸ்ட் என்னன்னு இந்து மாதிரியே கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கா. சூப்பர். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை உடனே செய்றேன். இல்ல சார், எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு உங்களையும் குழந்தைங்களையும் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களே என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஹாப்பியா இருக்கும்போது நான் வேற என்ன கேட்க போறேன்? அதெல்லாம் ஓகே சுடர். ஆனா உனக்குன்னு ஒரு ஒரு சின்ன ஆசை கூட இல்லையா? எனிதிங். கண்டிப்பா ஏதாவது ஒரு பர்சனல் விஷயம் உன்கிட்ட இருக்கலாம். அட்லீஸ்ட் அப்படி ஏதாவது ஒரு ஆசை இருந்தா என் கூட ஷேர் பண்ணு. இத பாரு, நான் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன். சொல்லு சுடர், உனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல? இருக்கு, சொல்லு. இருக்கு, ஆனா அத எப்படி உங்ககிட்ட? தயங்காத சுடர், எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன். என்ன ஆசைன்னு மட்டும் சொல்லு. இல்ல சார், அத நீங்க நிறைவேற்றுவீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சுடர், ப்ராமிஸா சுடர், ஆசை என்னவா இருந்தாலும் சரி, என் சக்திக்கு மீறின விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றுவேன். இப்போ நீ ஆசை என்னன்னு மட்டும் சொல்லு. I'll take care of it. Tell me. சொல்லு. அது அத்தோ சாப்பிடும் போல இருக்கு சார். வாங்கி தரீங்களா? அத்தோவா? அத்தோ, what do you mean? You mean that Burmese special? அது அந்த கப்புல கொடுப்பாங்க, நூடுல்ஸா இருக்கும், அதுவா? ஏய், என்ன சுடர் நீ ஏதோ ஏதோ பெருசா கேட்க போறேன்னு பில்டப் கொடுத்த, கடைசியில அத்தோ வேணும்னு கேக்குற. நிஜமாவே உனக்கு அத்தோ சாப்பிடறதுதான் ஆசையா? ஆமா சார். இன்னும் குழந்தையாவே இருக்கிய சுடர். சரி, ஆசைப்பட்டு கேட்டிருக்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டார் ஹோட்டலா பார்த்தா ஆன்லைன்ல உடனே ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே சார். சார், எனக்கு ஸ்டார் ஹோட்டல் அத்தோ வேண்டாம். ரோட்டு கடையில போடுறது தான் வேணும். வாட்? ரோட்டு கடையில? சுடர், ரோட்டு கடையில உள்ளதெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியாதே. சார், உங்களை அத்தோ ஆர்டர் போட்டு ஆன்லைன்ல வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லல. நேரா என்ன கடைக்கு கூட்டிட்டு போய் அங்க வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்றேன். ஓ, அப்படியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.